பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் இந்த இறை வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை இந்த நாளில் நல்லா தியானம் செய்யுங்க, குறிப்பாக ஷேர் பண்ணுங்க, நிறைய மக்களுக்கு அது பயன்படும். இன்று நாம் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை என்னன்னா, மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 12 முதல் 14 முடிய. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாசித்த இறை வார்த்தை, சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மற்ற சீடர்கள் சொன்னதை இந்த 11 நம்பவே இல்லை. இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் அவநம்பிக்கையை கண்டித்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த சீடர்களைப் போல நமக்குள்ள அவநம்பிக்கை இருக்குமானால் நம் வாழ்க்கையில் ஒருபோதும் இயேசுடைய அற்புதங்கள் அதிசயத்தை காணவே முடியாதுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்களும் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இயேசு அவர்களோடு இருந்த பொழுது 3 தடவை தாம் இறப்பதை தெளிவாக சொன்னார். தாம் இறந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று 3 தடவை அறிவித்தார். அவர்கள் கேட்டார்கள். பேதுரு கூட சொன்னார், ஆண்டவரே, இது உமக்கு தேவையில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட சீடர்கள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்பதை மற்ற சீடர்கள் சொல்லும் பொழுது நம்பவில்லை. அவள் கடின உள்ளத்தை ஆண்டு கடிந்து கொண்டார். இந்த இறை செய்தியை கேட்கிற கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை, அதிசயம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இதோ ஒன்றே ஒன்று, கடவுள் நம்பிக்கை உள்ள இதயத்தில் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதம் செய்த அனைத்து இடத்திலையும் நம்பிக்கையை வைத்து அவர் அற்புதம் செய்தார். லாசரை உயிர்ப்பித்த பொழுது யோவான் 11:40 மகதல மரியாதை பார்த்து சொன்னார், மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மார்த்தாள் சொன்னார்கள், ஆண்டவரே, கல்லை அகற்றினால் நாற்றம் அடிக்குமே என்று சொன்னார்கள். இயேசு ஆண்டவர் சொன்னார், மார்த்தா, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று சொல்லி இறந்த லாசரை 4 நாட்கள் கழித்து உயிர்த்தெழச் செய்து அற்புதம் செய்த கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த இறை செய்தி கேட்குறவங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? தீராத நோய்களோடு இருக்கீங்களா? திருமண தடைகளோடு இருக்கீங்களா? இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நம்புகிறேனப்பா, நான் நம்புகிறப்பா, என் திருமண தடையை நீங்கள் மாற்றுவீங்க நம்புகிறேன், என் குழந்தை பாக்கிய தடவையை மாற்றுவீங்க நம்புகிறேன், என் கடன் பிரச்சனை நீங்கள் மாற்றுவீங்க நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அற்புதங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். எனவே இந்த நாளில் நாம் நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் கேட்போம், அவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இதோ இந்த சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதுபோல இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்பிக்கையை கொடுங்கப்பா. நம்பிக்கையை கொடுத்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை ரெட்டிப்பாய் செய்து
சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.